என்ற ஒரு அழகான பாலத்தினூடாக மக்கள் தங்களுடைய உடல் பயிற்சிக்காக இந்த இடத்தை பயன்படுத்துவது வழக்கமாக கொண்ட இடமே இந்த இடம். அதாவது கம்பல் பார்க்கிலே அமைந்திருக்கின்ற ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற இந்த இடத்தினை பார்ப்பதற்கும் அவர்களுடைய பொழுதுபோக்கை கழிப்பதற்கும் இந்த இடத்தை மிகவும் சிறப்பாக பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே இந்த இனிமையான பொழுது நானும் இன்றைய பொழுதை கழிக்கலாம் என்று இந்த இடத்தை தேர்வு செய்தேன். இதை சுற்ற வர இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இந்த இடத்திலே அமைந்திருக்கின்ற புதுமையான அல்லது இனிமையான அழகிய சூழலைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இது சிறப்பு மிகுந்த பகுதியாகவும் அதே நேரத்தில் கோடை காலத்திலே இந்த இடத்தை இந்த இடத்தின் அருகாமையாக அமைந்திருக்கின்ற இந்த விளையாட்டு களங்களையும் குடும்பமாக தங்கள் குழந்தைகளுடன் வந்து அனுபவித்து செல்வார்கள். இந்த இனிமையான பொழுதிலே உங்களுக்கு நான் இந்த இடத்தை காண்பிப்பதன் அவசியம் என்னவென்றால், ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை எப்படி நாங்கள் கழிக்கலாம் என்ற எண்ணப்பாடு இருக்கின்ற பட்சத்திலே இப்படியான அமைதியான சூழ்நிலை நிரம்பிய பகுதிகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்களுடைய மனதுக்கு இனிமையான குளிர்ச்சியான இந்த சூழ்நிலைகளை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இப்படியான தருணங்களை நீங்கள் கண்டிப்பாக தவற விடாமல் உங்களுக்கு இருக்கின்ற அல்லது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே இந்த இடங்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு இந்த இடத்திலே வந்து ஒரு சிறு நடைப்பயணத்தை மேற்கொண்டு இந்த அழகிய சூழலையும் இந்த கம்பல் பார்க் எனப்படுகின்ற இந்த இடத்தை உங்கள் மனதுக்கு ஏற்றவாறு அனுபவித்து செல்லலாம். பாருங்கள், ஒரு சைக்கிள் ஓட்ட வீராங்கனை இந்த இடத்திலே தனது உடல் பயிற்சிக்காக வந்து தனது உடல் பயிற்சியை செய்கின்றார். இதனை சுற்றியுள்ள அடுத்த அந்த அழகிய சமர்கால விளையாட்டு திடலையும் உங்களுக்கு காண்பித்திருக்கின்றேன். இங்கே பாருங்கள், இன்னொரு விளையாட்டு திடலும் அருகாமையில் அமைந்திருக்கின்றது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கம்பல் பார்க் எனப்படுகின்ற அந்த இடத்தினுடைய பெயர் பலகை. இங்கே இதனை சுற்றியுள்ள சகல இடங்களையும் அவர்கள் இதில் காண்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளிலே உங்களுடைய பொழுதுபோக்கை கழிப்பதற்காக இந்த பெயர் பலகை உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பாருங்கள், இங்கே வெல்கம் டு கம்பல் பார்க் என்று அருமையாக நல்வரவாக அழைத்திருக்கின்றார்கள் இந்த பெயர் பலகையின் ஊடாக. ஆகவே நீங்கள் மேற்குறிப்பிட்ட விடயங்களை இங்கே உள்ள ஆற்றங்கரையோர காட்சிகளையும் அதன் ரசனையையும் நீங்கள் மகிழ்வாக கழித்து கொள்ளலாம். ஆகவே இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள்.